Hello guys, welcome back to our channel. நம்ம ஹாலிவுட் சினிமாலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா அது நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். இந்த MCUல இருந்து அடுத்ததா ரெண்டு அவெஞ்சர்ஸ் படங்கள் வரப்போகுது. அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மற்றும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். இந்த ரெண்டு படங்களோட இயக்குனரான நம்ம ரூசோ பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்கள் பத்தி சில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம MCUல இருந்து அடுத்ததா வரப்போற அவெஞ்சர்ஸ் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான். இந்த படம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு கிராண்டா ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா மிக கிராண்டா லண்டன்ல ஸ்டார்ட் ஆக போகுதா. இதை பாத்தீங்கன்னா ரூசோ பிரதர்ஸ் ஆபீசரா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரூசோ பிரதர்ஸ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல எப்படி ஒரு எண்டிங் ஸ்டோரி சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மற்றும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிகினிங் ஸ்டோரி சொல்ல போறாங்களாம். அந்த பிகினிங் ஸ்டோரி நியூ பிகினிங் ஆஃப் MCU இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மற்றும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட நம்ம மல்டிவர்ஸ் சாகா பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல முடிவடைகிறது. இந்த மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் மியூட்டன்ட் சாகா தான் ஆபீஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு பிகினிங் ஸ்டோரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் பாத்தீங்கன்னா டாக்டர் டூமா நடிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா சரியான ப்ரிப்பரேஷன்ல இருக்காரு அந்த கேரக்டருக்கு. சோ ஒன்ஸ் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட படப்பிடிப்பு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்சோ இதே சேம் பிளான்ல தான் நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுமே பாத்தீங்கன்னா 6 மாசத்துல ஷூட் பண்ணி முடிக்கலாங்கிற ஒரு ஐடியால தான் இருக்காங்க. அதே மாதிரி 2 வீக்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கான்செப்ட் ஆர்ட்ல நிறைய லீக் ஆகி சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஃபேக்னு சொல்லி ரூசோ பிரதர்ஸ் ரீசெண்டா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ப முடியாது. நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் பிக் அவரோட லீக் ஆனதுமே அது போட்டோஷாப்னு போய் சொன்னாரு. மேபி இதுவும் பொய்யா கூட இருக்கலாம், நிஜமாவோ கூட இருக்கலாம், பாப்போம். ஆனா கான்செப்ட் ஆர்ட்ல இருக்கிற மாதிரி படத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, ஏதோ ஒன்று படம் வந்தா தெரிய போகுது. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல முடிவடைகிறது. இதை பத்தி உங்க கருத்தை என்ன வாங்க கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching guys. We will meet in our next video. and உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமால வச்சிருந்தாங்க அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிருங்க.